ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய உளவுத்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குது பாருங்கள், உளவுத்துறை, அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. என்னமான பதவி அப்படின்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ்க்கான பதவி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகத்துலேயும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்துக்கு சென்னை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சென்னையில் வேலைவாய்ப்பு இருக்குது. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். மொத்தமாக தமிழகத்துக்கு 285 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு 172, ஓபிசி என்சிஎலுக்கு 31, எஸ்சிக்கு 51, எஸ்டிக்கு 2, எக்கனாமிக்கல் வீக்கை செக்ஷன் 29, டோட்டலாக 285 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்தியா முழுக்க டோட்டலாக 4987 வேக்கன்சி உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இது மத்திய அரசோட குரூப் சிக்கான பதவிங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 21,700 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரியாக கொடுக்குறாங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதை தவிர்த்து அதே ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் சொந்த ஸ்டேட்டில் தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் கட்டாயமாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக 10th பாஸ் பண்ணாவே போதுமானது, அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக எஸ்சி எஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் 40 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 3 எக்ஸாம் வைக்கிறாங்க. முதல்ல டயர் 1 எக்ஸாம் இருக்க போது 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயர் 2 பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் டெஸ்கிரிப்ட் டைப்பில் இருக்கும், எஸ்ஏ மாரி எழுதுகிற மாரி இருக்கும், 50 மதிப்பெண். மூணாவதாக இன்டர்வியூ மற்றும் பர்சனாலிட்டிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க, 50 மதிப்பெண். டோட்டலாக 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் போன்ற இடங்கள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்த கட்டமாக செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல டயர் 1 எக்ஸாமினேஷன், அதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக டயர் 2 எக்ஸாமினேஷன் போவீங்க, அதில் செலக்ட் ஆகிறவங்க இன்டர்வியூக்கு வந்து போவீங்க. அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கு 26/7/2025 17/8/2025 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதாவது ஆல் கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து 550 ரூபா பே பண்ணுற மாரி இருக்கும். இதுவே மேல் கேண்டிடேட், ஜென்ரல் கேண்டிடேட், எக்கனாமிக்கல், ஓபிசி கேட்டகரி மட்டும் எக்ஸ்ட்ராவாக 100 ரூபா 650 ரூபாய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் மற்றது எல்லாமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். டு ரெஜிஸ்டர், அதுக்கு நேராக போயிட்டு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். இதில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் டு கெட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், முதல்ல வந்து அப்ளிகேண்ட் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 10th மார்க்ஸில் இருக்க மாரி உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் மொபைல் நம்பரை போயிட்டு திரும்ப உங்கள் மொபைல் நம்பரை கொடுக்குற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறொரு மொபைல் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக மெயில் ஐடி மற்றும் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸில் திரும்ப அதே மெயில் ஐடி கொடுக்குற மாரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ தமிழ்நாட்டுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம், தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையெல்லாம் அப்ளை பண்ணும். ஸோ சென்னை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கேட்டகரி, நீங்கள் எந்த கம்யூனிட்டி கேட்டகரி, ஸோ ஜென்ரலா, ஓபிசி, என்சிஎலா, எஸ்சி எஸ்டியான்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிசி எம்பிசிலாம் வந்து பார்த்தா ஓபிசி கீழே வருவீங்க. ஓபிசி இருக்கவங்க ஓபிசி கொடுத்துக்கோங்க. ஸோ ஓபிசி இல்லை அப்படின்றவங்க ஜென்ரலுக்கு கொடுத்தலாம். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டியான்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க.
போஸ்ட் நேம் பற்றி கேட்டிருக்காங்க, செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் தாங்க, இதான் உங்களுக்கான போஸ்டிங். ஸோ போஸ்ட் கோடு என்ன அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரேட் ஓடிபின்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி பொறுத்த வரைக்கும் மொபைல் ஓடிபி மற்றும் மெயில் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தா சென்ட் ஆகிருக்குங்க. ஸோ 2 ஓடிபி நீங்கள் வந்து கொடுத்துட்டு வேலிடேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் மெயிலுக்கான ஓடிபி கேட்டிருப்பாங்க. ஸோ மெயிலுக்கு என்ன ஓடிபி வந்திருக்கோ அதையும் நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வேலிடேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஓடிபி வந்து பார்த்தா வெரிஃபை ஆகிடும். இந்த மாதிரி ரெண்டுத்துக்குமே வந்திருக்கும். 2 ஓடிபியுமே கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வேலிடேட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஐ அக்ரீன்னு கொடுத்துருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா எல்லாமே செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. உங்கள் நேம், மொபைல் நம்பர், மெயில் அட்ரஸ்ஸு, உங்களுடைய ஸ்டேட் என்ன, எல்லாமே எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு லாகின் ஆகிட்டு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். இல்லை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோ டு அப்ளிகேஷன்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தா ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதாவது எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, சைட் பண்ணிட்டு நேஷ்னாலிட்டியில் போயிட்டு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டூ யூ ஹாவ் டாமசைல் சர்டிஃபிகேட், அதாவது உங்ககிட்ட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லோக்கல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணுங்கள். ஓகே, சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் என்டர் பண்ணிவிட்டு மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், மேரிட்னா மேரிட் கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட் சைட் பண்ணிட்டு ரிலிஜன் கேட்டிருக்காங்க, ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான டெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. முதல்ல ஸ்டேட் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு வந்து சைட் பண்ணிவிட்டு எந்த டிஸ்ட்ரிக் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டை சைட் பண்ணிக்கோங்க. அதேமாரி ரெண்டாவது வந்து பார்த்தா திரும்ப நீங்கள் தமிழ்நாடு கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் வேற ஒரு டிஸ்ட்ரிக்டை கொடுத்துக்கலாம். அதேமாரி மூணாவதாக திரும்ப நீங்கள் தமிழ்நாடு கொடுத்துட்டு வேற ஒரு டிஸ்ட்ரிக் என்னவோ அதை நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. நாலாவதும் வந்து பார்த்தா தமிழ்நாடு சைட் பண்ணிட்டு வேறு எந்த டிஸ்ட்ரிக் வேணுமோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கலாம். அஞ்சாவதும் அதேமாரி தமிழ்நாடு கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸோ உங்களுக்கான டெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 5 ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் சைட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கவங்க எஸ் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ வந்து சைட் பண்ணுங்கள். ஓகே, சைட் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிட்டு அடுத்த கட்டமாக அட்ரஸ்க்கான பேஜுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ முதல்ல அட்ரஸ் லைன் 1 கேட்டிருக்காங்க, டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம் என்ன எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து சைட் பண்ணிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம சைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க, உங்கள் ஊரோட பின்கோடு எதுவோ அதை நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ் டிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து அப்படியே காப்பி ஆகிடுங்க. இல்லை வேறு அட்ரஸ் அப்படின்னா வேறு அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சேவ் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் சேவ் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் 10th குவாலிஃபிகேஷன் போதுமானது. நேம் ஆஃப் த போர்டில் போயிட்டு ஸ்டேட் போர்டா இல்லை வந்து பார்த்தா மெட்ரிகுலேஷனா சிபிஎஸ்சி அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு மந்த்து மற்றும் இயர் ஆஃப் பாசிங் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மந்த்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் ஸ்கூல் நேம் கொடுத்துக்கோங்க. சப்ஜெக்ட் காம்பினேஷன் வந்து பார்த்தா நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் முடிச்சிங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஷார்ட்டாக டைப் பண்ணிக்கிறேன். 5 சப்ஜெக்ட் நீங்கள் கொடுத்துட்டு குவாலிஃபைடா இல்லை குவாலிஃபைடு பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு கேட்டிருக்காங்க, பாஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு பர்சன்டேஜாக சிஜிபின்னு கேட்டிருக்காங்க, நான் பர்சன்டேஜ் கொடுத்துறேன். உங்களுக்கு எதுவும் அதை நீங்கள் சைட் பண்ணிட்டு
மார்க் அப்படின்னு ஸோ மேக்ஸிமம் மதிப்பெண் நீங்கள் எவ்வளோ 500 மதிப்பெண் எழுதுனா 500 கொடுத்துட்டு அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடுச்சு. ஸோ 10th போதுமானது. பட் ஹையஸ்ட்டாக நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 12th எந்த போர்டு முடிச்சிங்க, இயர் ஆஃப் பாசிங் என்ன, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, என்னமான சப்ஜெக்ட் வந்துருச்சு, பாஸ் ஆஃப் ஃபெயிலா, ஸோ பர்சன்டேஜ் என்ன அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்க. அதேமாரி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன டிகிரி முடிச்சிங்க, பிஎஸ்சியா அந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்பெஷலைசேஷன் பிஎஸ்சினா மேத்தமெட்டிக்கா கெமிஸ்ட்ரியா அந்த மாதிரி என்ன ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துட்டு காலேஜ் நேம் என்ன, இன்ஸ்டியூட் நேம் என்ன, காலேஜ் எந்த சிட்டியில் படிச்சிங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, இயர் ஆஃப் பாசிங் எந்த மந்த்து எந்த இயரில் படிச்சிங்க, குவாலிஃபைட் பாஸ் ஆஃப் ஃபெயிலா, பர்சன்டேஜாக சிஜிபின்னு கொடுத்துட்டு காலேஜில் எவ்வளோ மார்க் அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு அதாவது பார்த்தா ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன்டீரியர் ஒர்க்கில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து டெஸ்ரவல் குவாலிஃபிகேஷன் தான், கம்பல்சரின்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ ஹாவ் நாலேஜ் ஆஃப் ஃபாரின் லோக்கல் லாங்குவேஜ் எக்ஸப்ட் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி, அதாவது உங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க லோக்கல் லாங்குவேஜில். ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. எந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா நம்ம தமிழ் அப்படின்றத நம்ம சைட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறோம். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு போயிட்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டு அந்த டொமசைலுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நேட்டிவிட்டிக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். 3 டாக்குமெண்ட்டுமே கம்பல்சரி அப்லோட் பண்ணிவிட்டு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 650 ரூபா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ பேமெண்ட் மோட் ஆன்லைனில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எல்லா செக் பாக்ஸுமே நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரிவியூன்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே பேக் வந்துட்டு திரும்ப சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக பேமெண்ட் பண்ணுற பேஜுக்குள்ள வந்து போகும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான பேமெண்ட் என்னவோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து பண்ண பாருங்கள். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒல்த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.